நாம் ஆபிரகாமுடைய 13வது பயணத்தை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஜேர்னி ஆஃப் டியர்ஸ், கண்ணீரின் பயணம். நாம் கவனிக்கிற 13வது பயணம். இதில் நாம் 3 கருத்துக்களை கவனித்தோம். ஒன்று, ஆபிரகாம் ஒரு பரதேசி. ஆபிரகாம் பரதேசி என்று கவனித்தோம். 2வது, ஆபிரகாம் அழுகிறவர், மோனர், அழுகின்ற ஆபிரகாம். 3வதாக என்ன கவனிக்கிறோம்? ஆபிரகாம் உரிமையாளர், ஓனர். இந்த பயணத்தில் நாம் 3 கருத்துக்களை ஆபிரகாமை குறித்து கவனிக்கிறோம். ஏப்ரஹாம் த சோஜானர், பரதேசியாகிய ஆபிரகாம். அவர் ஊழியத்தை, அவருடைய அழைப்பை தொடங்கும் போதும் அவர் பரதேசியாக இருந்தார். இப்போது சாராள் செத்து போன போது அவர் என்ன தான் சொல்லுவார்? நான் உங்கள் நடுவே ஒரு பரதேசியை போல இருக்கிறேன். ஸோ ஏப்ரஹாம் த சோஜானர். அவன் துக்கத்திலும் தான் பரதேசி என்பது என்ன செய்யலை? மறக்கலை. வாழ்விலும் மறக்கலை, சாவிலும் மறக்கலை. அவன் எப்போதும் ஒன்று அவனுக்கு தெரியும், நான் யார், ஒரு பரதேசி. இப்போ நீங்களும் நானும் உலகத்தில் வைக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபையினால் கர்த்தர் நம்ம உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், உன்னதமான அனுபவங்களுக்குள்ளே நடத்துகிறார். எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் நமக்கு ஒன்று தெரியணும், நான் இந்த ஊரை சார்ந்தவன் அல்ல. யோசித்து பார்த்துருக்கீங்களா? மலையாளிஸ் நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, என்றைக்காவது அவங்களுடைய அந்த இனத்தை மறப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு சூழலையும் நான் ஒரு மலையாளி மறக்கவே மாட்டாங்க. ஒரு தெலுங்கு சகோதரன் எடுத்து பாருங்கள், அவள் மறக்கவே மாட்டான். தமிழன் ஒருவன் தான் மறக்கிற ஆளே. அதே மாதிரி சபையும் அப்படியே தான் இருக்குது. சபையும் அப்படியே இருக்குது. நான் யார்? நான் இந்த ஊர்க்காரன் இல்லை, அந்த ஊர்க்காரன். யோசித்து பாருங்கள், 2 மலையாளி எங்கேயாவது இங்கிலீஷில் பேசி பார்த்துருக்கீங்களா? 2 ஹிந்திக்காரன் இங்கிலீஷில் பேசி பார்த்துருக்கீங்களா? தமிழை மாத்திரம்தான் தெரியாத இங்கிலீஷில் கொளுத்து இருப்பான். தமிழன்னு தெரியுதில்ல. உங்களுக்கு ஒரு இந்த விஜய் டிவியில் இந்த லாங்குவேஜ் பற்றி ஒரு இந்த நீயா நானா இதில் பேசும்போது ஒரு பக்கத்தில் ஒரு டீம், இன்னொரு ஒரு டீம், இதில் ஃபுல்லாக வட இந்தியாவிலேருந்து வந்து சென்னையில் செட்டில் ஆகிருக்கிற ஆசாமிங்க, இன்னொரு பக்கத்தில் வரும் தமிழர்கள் மாத்திரமே, அதில் யங் பீப்புள். அதில் இங்கே ஒருத்தன் இருக்கான், ஒரு பையன் இருக்கான் தமிழ். அந்த ஏரியாவில் ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு தமிழ் வராது அப்படின்னா. அங்கேருந்து தமிழுக்கு கூப்பிடுவேன். இங்கே உள்ள ஒரு மார்வாடி பொண்ணு எழுந்து சொல்கிறா, உனக்கு வெக்கமாக இல்லைடா, தமிழ்ன்ற தமிழ்னு சொல்கிறா. பேசலாம். ஒரு மார்வாடி பொண்ணு சொல்லிக் கொடுக்குது சென்னையில் உள்ள ஒரு பையனுக்கு தமிழ்னு நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அது அந்நியம், உன் தாய்மொழிடா, அது இப்போ ஏன் தமிழ்ன்ற தமிழ் சொல்கிறா? அது சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் பழக்கம். அப்போ நீ தமிழனே இல்லை அப்படின்னு. அது திருப்பி என்னென்னா, அந்த மார்வாடி பொண்ணு அவ்வளோ அழகாக தமிழில் பேசுச்சு. அதுக்கு தமிழ் அவ்வளோ அழகாக பேசுது. ஒன்று கவனியுங்கள், வேறு எந்த ஒரு ஆசாமியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆளுன்னு வரும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் மொழியில் தான் பேசுவான். அதுதான் நம்ம தாய்மொழி. அதுதான் நம்ம தாய் அவனுக்கு ஊட்டி வளர்த்ததில்லை அந்த மொழி. பைபிளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு காலகட்டத்தில் எபிரேய மொழி மறந்து போச்சு பிள்ளைகளுக்கெல்லாம். எபிரேய மொழி இப்போ எஸ்ரா நெகமியா காலத்தில் பாபிலோனுக்கு அடிமைகளாக திரும்பி வந்தாங்களே, வந்தபோது பைபிளில் போட்டிருக்குது, அவனுக்கு என்ன தெரியாமல் போச்சான்? அவன் ஜென்ம பாஷை தெரியாமல் போச்சான். பிள்ளைகள் அப்போ எப்படி வளர்க்கப்பட்டிருப்பாங்க பாருங்கள். எபிரேய மொழி தெரியாவிட்டால் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள்? எபிரேய மொழி யூதனுக்கு தெரியாவிட்டால் என்ன? பைபிள் படிக்க மாட்டான், வேதத்தை படிக்க மாட்டான். நீ நம்ம பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? தெரியுதோ தெரியல, இங்கிலீஷ் பைபிள் தூக்கிட்டு பாருங்களேன். நண்டு சிண்டெல்லாம் பாருங்களேன், சபையில் எல்லோரும் இங்கிலீஷ் பைபிளில் தான் இருப்பாங்க. ஒன்றும் படிக்காது, ஆனால் இங்கிலீஷ் பைபிள் தான் வச்சுருப்பான். அது ஒரு பெருமையாக கருதப்படுற ஒரு காலத்தில் இருக்கோம்ல நீங்களும் நானும். ஒரு பெருமை தானே, இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கிறாரு, அது என்ன பெருமை? அதில் என்ன பெருமை உனக்கு? அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் பைபிள் கொடுக்குறோமா பாருங்கள், இங்கிலீஷ் பைபிள் தான் கொடுக்குறோம். நமக்கு என்ன பெரிய துறை குஞ்சு அதெல்லாம் அப்படியே வெளிநாட்டிலேருந்து குறிச்சிட்டு வந்தது. என்ன பண்ணுறோம்? அப்படி தானே இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் அப்படி தானே வரணும்னு விரும்புகிறோம் நாம். அப்போ நம்முடைய மொழியை நாமே அசட்டை பண்ணால் அப்புறம் வேறு யார்? ஒருபோதும் மறக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுமே, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை தோண்டி எடுக்கப்பட்ட குழியை நோக்கிப்பார். ஆபிரகாமை சாராள் நோக்கி அர்த்தம் என்ன? எந்த ஆரிஜின்லேருந்து நீ வந்த யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் பாரு, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கட்டும், இல்லை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், ஆராதனை கிறிஸ்தவன் வந்து அவன் வழியில் தான் ஆராதிக்கிறான். மேல்நாட்டுக்காரனுடைய ஆராதனையில் அவன் ஆராதிக்கிறது இல்லை. அவனுடைய இயல்பாக அவன் எப்படி ஆராதிப்பானோ அப்படி தான் அவன் கடவுளை ஏன்னு சொல்கிறான், என்னுடைய கலாச்சாரம் எனக்கு சொந்தையா, நான் அதை விட முடியாது. இயேசுநாதர் வந்து நீ என்ன வெளிநாட்டு கடவுள்னு சொல்கிறியா? இயேசுநாதர் எல்லாருக்கும் கடவுள், எல்லாருக்கும் தேவனாகவே என்னுடைய கலாச்சாரம் எப்படியோ அப்படி தான் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன்.
ஒரு தான்சானியான்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே ஜான் சாலமோன் ஒரு முறை போயிருந்தார், ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே. அவர் அந்த அனுபவத்தை பற்றி புக்கில் எழுதியிருந்தார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் அந்த ஊரில் ராஜா இருக்கிறார். அந்த ஊரில் இன்னும் ராஜா, ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அதில் ஒரு பகுதியில் இன்னும் ஒரு ராஜா இருக்கிறார். ஆனால் ராஜா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு ஆலயத்துக்கு போய் புல்பீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ஆலயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்கள்லாம் வர்றாங்க. திடீர்னு பார்த்தா பெரிய ட்ரம்பெட்டு, பெரிய சத்தம்லாம் கேட்குது. என்னன்னு கேட்டால் ராஜா வர்றாரு, கோயிலுக்கு வர்றாரு. அவர் வந்தார், காரில் வந்தார், இறங்கினார். மகாராணி பின்னாடி வந்தாங்க. ஜனங்களாக உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய வழக்கம் என்னென்னு சொன்னால், காணிக்கை போடுறாங்க இல்லையா? காணிக்கை போடும்போது என்ன செய்யணும்னா, காணிக்கையை சும்மா ஒருத்தர் பாடுவார் எல்லாம் கொண்டு காணிக்கை போடுறதில்ல, அவங்க பாடிட்டு வந்து காணிக்கை போடணும். பாடிக்கொண்டே வந்து அவங்க காணிக்கை போடணும். வெஸ்லியாக எழுந்திருக்கான்னு என்ன பண்ணணும் தெரியுங்களா? இவங்க ஒன்று, இவர் எழுந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பார். பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே வந்து கத்தர் காணிக்கை போடுவார். அது வரைக்கும் ஹரி வெயிட் பண்ணணும். இவர் வந்து உட்காந்தோன்னா இவர் எழுந்து பாடிட்டு போவார். என்னன்னா, ராஜாவும் எழுந்து பாடிட்டு ஆடிட்டு போய் காணிக்கை போட்டாராம். மகாராணி அதுக்கப்புறம் வெளியே தான் மகாராணி எல்லாம், உள்ளே வந்தால் எல்லா விசுவாசி என்னவோ அதான் மகாராஜாவுக்கும். அவரும் ஆடிக்கொண்டு கிடையே ஆடிட்டு வராங்க. இதுதான் எங்கள்கிட்ட பாரம்பரிய பழக்கம். கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கும்போது உம்முனாவது போடுவான், பாடி மகிழ்ந்து சந்தோஷமாக கொடுக்கணும்ல. அதை நாங்கள் இன்றைக்கு எங்கள் பாரம்பரியம் தான், நாங்கள் அப்படி தான் ஆராதிப்போம். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 1985 டாக்டர் பில்லி கிரஹாம் ஆம்ஸ்டர்டாமில் உலகமெங்கும் உள்ள சுவிசேஷர்களுக்காக இவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு செமினார் நடத்தினார். ஏறக்குறைய 10,000 பேர் போனாங்க. சென்னையிலேருந்துலாம் கூட ஊழியர்கள் போனாங்க. அங்கே போய் ஏறக்குறைய 5 நாள் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த 5 நாளும் அங்கே பேசப்பட்ட செய்திகள் புக்காக வந்திருக்குது, புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அதில் யார் யார் பேசுனாங்க எல்லாருடைய பேர், அவங்க சொன்ன செய்தியும் பிரிண்ட் ஆகிருக்குது. அந்த புக்கு ஒரு முறை நான் எடுத்து படித்து பார்த்தேன், என்ன தான் பேசியிருக்காங்கன்னு பார்த்தா அதில் நம்ம எஸ்ரா சர்க்குணையாவும் பேசியிருக்காரு. எதை பற்றி பேசியிருக்காருன்னா, கிராமங்களில் ஊழியம் செய்து இப்படி கிராம ஊழியத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதுவும் அது செய்தி இருக்குது. அதில் ஒரு அமெரிக்கன் மிஷினரியோட செய்தி இருக்குது. அது தலைப்பு என்ன தெரியுங்களா? ஹீ இஸ் மை பிரதர். அந்த செய்தியின் தலைப்பு என்ன? அவன் என்னுடைய சகோதரன். அவர் அந்த அவருடைய செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு ஒரு முறை போனாராம், மிஷினரி இல்லையா? அங்கே போன போது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் சர்ச் நடக்குது. சபையில் இவர் போய் உட்காந்துருக்காரு, புல்பீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆராதிக்க ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள் கையில் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வரானுங்க. ஒரு காங்கோ, பாங்கோ, மாங்கோ எல்லாம் தூக்கிட்டு வரானுங்க. வீட்டிலேருந்து வரும்போதே ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வரானுங்க. வந்து எல்லோரும் உட்காந்துருக்கா, எல்லாம் முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. பாட ஆரம்பித்த உடனே ஒரு 50 பேர் இருக்கான்னு 50 பேரும் அடிக்கிறானுங்க. 50 பேரும் பாடுறான்னா அவன் பாட்டு பாடுறான். இங்கே இந்த இப்போ நமக்கு ஒரு கீபோர்டு, ஒரு கிட்டார், ஒரு பேட் இருக்கும். நாம் இங்கே இசைப்போம், எல்லோரும் பாடுவோம் இல்லையா? அங்கே அப்படி இல்லை, அவன் வாசிக்கிறான், அவன் பாடுறான். என்ன ஆகுன்னு பாருங்களேன். ஒரு 100 பேர் இருந்து அடித்தா என்ன இல்லை, அவனுக்கு இது தெரிஞ்ச பாட்டு, அவனுக்கு என்ன தோணுமோ அந்த பாட்டு கர்த்தரை ஆராதிக்கிறான், பாடுறான், அடிக்கிறானுங்க. இந்த மிஷினரி காரை மூடிட்டு உட்காந்துச்சார். ஐயோ நிறுத்துங்கயா, கொடுமையாக இருக்குதுயா. நமக்கு ஒரே நேரத்தில் 3 பேர் பைபிள் வாசத்தில் பைத்தியம் பிடிச்சிடும்ல. ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னால் 3 பேர் ஒரே இடத்துல வாசித்தான கோபம் வருதில்ல. அத்தனை பேரும் தனித்தனியாக ஆளுக்கு அடிச்சுட்டு பாடினா என்ன ஆகும்? நிறுத்தியானாரான். என்ன பாச நிறுத்துனாங்க. என்னயா இது கொடுமை, சகலமும் கிரமமாக ஒழுங்காக செய்யணும்னு பைபிளில் போட்டிருக்குது. நான் ஆளுக்கு இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க, இஷ்டத்துக்கு பாடுறீங்க. அவன் சொன்னாரான், ஏன் இதில் என்ன தப்புன்னு கேட்டாரான் பாஸ்டர். நான் ஒரு ஒழுங்கு வேண்டாமா? என்னையா ஒழுங்கு? எங்கள் அப்பாவை நான் ஆராதிக்கிறேன், நான் பாடுறேன், நீ அடிக்கிறதுக்கு நான் ஏன்டா பாடணும்? வா மியூசிக்கு நான் ஏன் ஆடணும்? எங்கள் அப்பா நானே அடிப்பேன், நானே பாடுவேன், கேட்க விருப்பண்ண இடத்த காலி பண்ணுப்போ. இவர் எழுதுறாரு, ஹீ இஸ் மை பிரதர். அவன் யார்? என்னுடைய ஆண்டோட ரத்தத்தால் மீட்கப்பட்டவனாச்சு. சரிப்பா, நீ அடிக்கிறான் அத்தனை பேரும். கவனிங்க, பரலோகத்தில் ஒரு நாள் ஒரு ஆராதனை நடக்கும். வெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனவன் தன் சுரமண்டலத்தை வாசித்து பாடினான்னு போட்டிருக்காரு. அப்படின்னா பரலோகத்துலேயும் அப்படி தான் இருக்க போகுது. ஒருத்தர் கீபோர்டு வாசிப்பார், 1000 பேர் பாடுற கதெல்லாம் கிடையாது. அவன் கீபோர்டு வாசிப்பான், அவன் பாடுவான், அவன் கிட்டார், அப்படி தான் போட்டிருக்கு. வேதம் அப்படித்தான். அவனவன் தன் சுரமண்டலத்தை அப்படி தான் போட்டிருக்குது. தன் பொன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அப்படி தான் கர்த்தரை ஆராதிப்பான்னு போட்டிருக்குது. அவர் இன்னும் அது அந்த செய்தியில் இன்னொன்று சொல்லுகிறார். ஆப்பிரிக்காவில் இன்னொரு பகுதிக்கு போனாராம். போன போது அங்கே கம்யூனியன் சர்வீஸ் முடிஞ்சுட்டு அந்த திருவிருந்து ஆராதனைக்கு எல்லாம் உட்காந்தா, இது உனக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்தவன் ரத்தம் சொல்லி உனக்கு கொடுத்தாங்களாம். இவர் வாங்கி குடிக்க பார்த்தா பச்சையாக இருக்குதான். அது எந்த ஊர்லடா ரத்தம் பச்சையாக இருக்கும்? இவனுக்கு இந்த பச்சையாக இருந்ததை ஒன்று கலக்கி வச்சுருக்கானுங்க. ஒரு மாதிரி கஷாயம் மாதிரி ஒன்று கலக்கி வச்சுருக்கிறானா.
பாஸ்டர்கிட்ட கேட்டாராம், இது என்னையான்னு கேட்டாராம். அது சொன்னாராம், இதான் இயேசுவின் ரத்தம். உன்னை எவையா சொன்ன ரத்தம் பச்சையாக இருக்கணும். இந்த பார், உங்கள் ஊரில் கிரேப்ஸ் கிடைக்கும், எங்கள் ஊரில் கிரேப்ஸ் நாங்கள் இது வரைக்கும் என் ஜென்மத்திலே பார்த்ததே இல்லை. என்னுடைய பரம்பரையும் சரி, எங்கள் தேசத்தில் என்ன கிடையாது, கிரேப்ஸே கிடையாது. அப்போ நான் எங்கே போவேன் திராட்சை ரசத்துக்கு? அது ஆளையை அடித்த ரசத்தை கொடுக்க முடியும். ஆகவே தென்னை மரம் நிறைய தேங்காய் பால் எடுத்து அதில் எதையோ ஒன்று கலக்கி, அதுதான் இயேசுவின் ரத்தம். விருப்பம்னா குடி, இல்லைன்னு இடத்த காலி பண்ண, அவ்வளோதான். அது சொல்கிறாரு, ஹீஸ் மை பிரதர், வேறு வழி இல்லை, இதான் இயேசு. ஆமாம், இதான் இயேசு தான், குடுறா குடி, அவ்வளோதான். கவனிங்க, சில விஷயங்கள் நமக்கு புரியாது, சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டே ஆகணும்னு சொன்னால் நான் தான் சொன்ன முடியல. அவன் கலாச்சாரம் அதுதான். கிரேப்ஸே பார்க்காதவன்ட்டு திராட்சை ரசத்தில் தான் நீ கம்யூனியன் கொடுக்கணும், அவன் எங்கே போவான்? அவன் பெரிய கோடீஸ்வரனா? சாதாரண ஏழைகள். அவனுக்கு ஆராதிக்கிறதுக்கு என்ன வேண்டும்? திருவிருந்தில் பங்கு பெறணும், இயேசுவின் ரத்தம், ஒரு லிக்விட் வேணும். அவனுக்கு கிடைத்தது இனிப்பானது என்ன தான்? தேங்காய் பால் தான், அவ்வளவுதான். தேங்காய் வரைக்கிறான், அந்த பாலை எடுக்கிறான், அதில் என்னத்தையும் ஒன்று கலக்கி பச்சை நிறத்தில் இருக்கின்றவர். ஆனால் அவன் சகோதரர் அப்படின்னா அவன் கலாச்சாரத்தை விட்டு அவன் வெளியே வர விரும்பலை. கலாச்சாரத்தை விற்று போட்ட ஒரே ஒரு கூட்டம் தமிழ் கூட்டம் மாத்திரம்தான். வட இந்தியாவில் இப்போ டெல்லியில் போய் பாருங்கள், அவன் இன்றைக்கி எந்த ஏசாவது பாட்டு பாடினாலும் டோலுக்கெல்லாம் பாட மாட்டான். அந்த கவாலி ஸ்டைலில் தான் எல்லா பாட்டுமே பாடுறான். அவன் எந்த பாட்டை பாடினாலும் அவனுடைய பாரம்பரியப்பை தான் பாடுறானே தவிர நம்ம மாதிரி போட்டோ வாயெல்லாம் அந்த முதல்ல மாதிரி வாயை திறக்கிறப்பெல்லாம் திறக்கிறதில்ல. அவனுக்கு கலாச்சாரம் என்னவோ, அதாவது இங்கிலீஷ்காரன்ட்டு என்னென்னலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கலை, எதெல்லாம் உருப்படாததோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் நம்ம ஆள். அவனுடைய பங்க்சுவாலிட்டி மிக மிக முக்கியமானது, அதை எடுக்க மாட்டான். அவனுடைய ஒழுங்கு காலம் தவறாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தவன் பெட்டில் கையை கூட வைக்க மாட்டான் அவன். நம்ம ஆள் அதில் தான் படுத்து உருளுவான். பிரைத்தலாட் பார்த்துருக்கீங்களா? எவன் பெட்டுக்கு பாடனே ஏன்னு பிறந்துடுறான் ஆள். என்றைக்காவது தோணுதா அடுத்தவன் தந்தரங்கமாச்சு அதில் போய் நுழையலாமல் என்றைக்காவது தோணுதா? அப்படின்னா அவன்கிட்ட என்னென்ன கற்றுக்கொள்ளணுமோ அதை கற்றுக்கொள்ளலை. எதெல்லாம் உருப்படாததோ அத்தனையும் கற்றுட்டு இருக்கிறான். அதுதான் இன்றைக்கி நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கலாச்சாரத்தை விடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவன் கொடுத்த அந்த பாரம்பரியத்தை இன்னைக்கு கூட யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் ஆணுன்னும் பெண்ணென்று வித்தியாசம் இல்லையா? இல்லையா? இல்லை. அப்படி தானே பைபிளில் இருக்குது. சரி, உடம்புல வித்தியாசம் இல்லையா? சிந்தனையில் வித்தியாசம் இல்லையா? இன்றைக்கு வரை யோசித்து பாருங்கள். ஒரு ஆண் கீழே விழுந்தாலும் ஒரு பெண் கீழே விழுந்தாலும் வித்தியாசத்தை பார்த்துருக்கீங்களா? ஆண் கீழே விழுந்தால் எவனா பார்த்துட்டானான்னு பார்ப்பான். ஒரு பெண் கீழே விழுந்தால் துணி சரியாக இருக்குதான்னு முதல்ல பார்ப்பான். அதுதானே அதுதானே அவளுடைய தன்மை. இதை மாற்ற முடியுமா? ரட்சிக்கப்பட்டவங்கிறதுனால துணி இல்லாமல் நடக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இதுதானே தன்மை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எங்கே வித்தியாசம்னா ஆன்மாவில் தான் வித்தியாசம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் பெண் வித்தியாசம், சோலில் வித்தியாசம் கிடையாது. இது ஆண் சோல், ஆணுடைய ஆன்மா, இது பெண்ணுடைய ஆன்மான்னு வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சோலும் ஒன்று தான். ஆனால் பாடி வித்தியாசம் இருக்குது. உடம்புல வித்தியாசம் மாற்ற முடியுங்களா? முடியாத, மாற்ற முடியாது. அதனால் எல்லாவற்றையும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. சிந்தனையில் மாற்ற வேண்டாம். சிந்தனையில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும். ஏன்னா சிந்தனையில் என்ன கிடையாது? ஆண் பெண் கிடையாது. கண்ணில் ஆண் பெண் இருக்குதா? இருக்கா? இல்லை. மூளையில் ஆண் பெண் இருக்குதா? இருக்கு. மெமரி ஜாஸ்தி பெண்களுக்கு. ஆனால் தான் உங்கள் பாட்டி பிறந்தநாள் கூட ஞாபகம் வச்சுருப்பாங்க, நீங்கள் உங்கள் கல்யாண நாளே மறந்துடுவீங்க. ஆமேன். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ரோட்டில் ஒரு நாய் போகும். இந்த நாய் எப்போ குட்டி போட்டு தெரியுங்களா? போன வருஷம் நம்ம வீட்டில் மழை பெய்யுறீங்களா? அப்போ இவர் வந்துருந்தாரு, அவர் வந்தபோது இவர் இருந்தால அப்போ போட்டதுன்னோம். நமக்கு வீட்டில் உள்ள ஆளே ஞாபகம் இருக்காது. அது கரெக்டாக நாய்க்குட்டி குட்டி போட்ட வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம். அது பெண்களுக்கு அந்த பிரெயின்லேயே அந்த அமைப்பே வித்தியாசம். பெண்களுக்கு அந்த மெமரி செல்ஸ் அதிகமாக பெண்களுக்கு. அதனால தான் சிந்தனை அது. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தா, ஒரு ஆணை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு பாதிப்பு வந்த உடனே கொஞ்ச நேரம் யோசிப்போம், அப்புறம் மறந்துடுவான். ஒரு பெண் அப்படி ஒரு பாதிப்பு வந்தால் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அது திரும்ப திரும்ப நினைவு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆளை பார்க்கும்போதெல்லாம் வராம்பார், மோசமானவன் வராம்பார். இது ஏன்னா அது மெமரி. அது பிறந்த நாட்கள், அது போல் முக்கியமான விசேஷங்கள், இதெல்லாம் பெண்களுக்கு சீக்கிரம். ஏன்னா மெமரி அதிகம். மூளையில் வித்தியாசம் இருக்குது, கண்ணில் வித்தியாசம் கிடையாது. சரியா? ஏன்னா பார்க்குறதுல வித்தியாசம் இருக்குது. அது வேறு. கண்ணு ஒன்று தான், பார்க்குறது வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. உருவத்தில், அது உடல் அளவில் வித்தியாசம் இல்லாவிட்டாலும் மனதளவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. உள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால் மாற்றணும்னு அவசியம் இல்லை.
நான் எப்போதுமே சொல்லுவேன், யாரையும் மாற்ற வேண்டாம், அவங்க அவங்களாவே இருக்கட்டுமே. ஏன் மாற்றணும்? மாற்றப்பட வேண்டிய ஒரே ஒரு ஆள் நான், என்ன தான் நான் மாற்றணுமே தவிர மற்றவங்களை என்னால் மாற்ற முடியாது. யோசித்து பாருங்கள், சாப்பாடு வச்சா தண்ணி வைக்க மாட்டான்னு தெரியும் தானே, தெரியுமா? அதுக்கு ஏன் போய் கத்தின்னு கிடக்கிற? வரும்போது நீ ஒரு அண்டா நிறைய தண்ணி கொண்டு உட்கார வச்சு சாப்பிடு. எப்படி கத்தியும் மாற போகிறதில்ல, அது என்னத்துக்கு கத்தின்னு கிடக்கிற? சாப்பிட்ற நேரத்தில் ஏன் சமாதானத்தை குலைக்கிற? பேசாமல் என்ன பண்ணு, ஒரு குண்டா நிறைய தண்ணி கொண்டு உட்கார வச்சுட்டு அவளுக்கு சேர்த்து கொண்டு உட்காந்து சாப்பிடு. இந்த வீட்டில் தண்ணி வைக்கிறதுக்கு கூட ஒரு நாதி இல்லை. உனக்கு பிபி தான் அதிகமாகவே தவிர உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைவார சீப்பு எடுத்தால் முடிதானே இருக்கும். அதுக்கு போய் சண்டை போட்டால் என்ன ஆகணும்? முடி எடுத்து போடுறது ஏன் வேலைன்னு முடிவு பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அது மற்றவங்களை மாற்றவே முடியாது நம்மளால், நாம் தான் நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். அதனால் மாற்றணும்னு அவசியம் இல்லை, அவங்க அவங்களாவே இருக்கட்டும். நான் என்ன மாற்றப்பட விரும்பலைல்ல, அப்புறம் அடுத்தவங்க மாத்திரம் நான் மாற்றணும்னு நினச்சா மாற்றணும்னு அவசியம் இல்லை. அவங்க அவங்களா இருக்கட்டும். அவங்களுக்கு எவ்வளோ நல்ல குணம் இருக்குது, ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது, நிறைய நல்லது இருக்குல்ல. நல்லதை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டியதானே. சின்ன சின்ன குறைகளை பார்த்துட்டு அதை ஒரு பெரிய பூதமாக்கி வரவும் பரவண்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி ஒரு பொம்பளை இருப்பாளா, இப்படி ஒருத்தன் இருப்பானா, அந்த கதையெல்லாம் என்னத்துக்கு? நிறைய நல்ல குணம் இருக்குல்ல, அதை என்றைக்காவது சொல்கிறோமா? எவ்வளவு நல்லது செய்கிறாரு கர்த்தர். அதெல்லாம் விட்டுட்டு வர பஸ்ஸு வேறு வந்தேன்னா கால் தடிக்க விழு, இதுதான் சாட்சி. இவ்வளோ நாள் விழாமல் வந்ததில்ல, அன்றைக்காவது சாட்சி சொன்னியா? வாட்சி ஓடிக்கிட்டே இருக்குல்ல, என்றைக்காவது அதை பற்றி யோசிக்கிறோமா? வாட்சி நின்னாதான் கத்தாவே, வாட்சி நின்று போச்சு ஆண்டவரே. ஓடிச்சு இல்லை, அப்போ ஸ்தோத்திரம் சொன்னியா? அதுக்கு ஓடும்போது நன்றி சொல்லலைல்ல, அப்போ நின்னும் போது மாத்திரம் ஏன் கத்தரை திட்டுவானே? நம்ம அதாவது மற்றவங்கள மாற்ற முடியாது. யாரை தான் மாற்றணும்? நம்ம தான் மாற்றிக்கொள்ளணும். சரி, நம்முடைய பாடத்துக்கு வந்துடும். ஏப்ரஹாம் த ஓனர். நம்ம இன்றைக்கி கவனிக்க போகிற பாடம் என்ன? ஒன்று, ஆபிரகாம் ஒரு பரதேசி, அதை அவர் மறக்கவே இல்லை, மரணத்திலும் அவர் மறக்கலை. ரெண்டாவது என்ன? ஆபிரகாம் த ஓனர், அழுதார். நான் கடந்த முறை கவனித்தோம், அழுகை என்பது அவிசுவாசத்தின் அடையாளம் அல்ல. அழுதுட்டு அவிசுவாசி என்ற அர்த்தம் இல்லை. விசுவாசிகளின் தந்தை ஆபிரகாம் வந்து புலம்பி அழுதார். ஆனால் அழுதாரை தவிர என்ன செய்யலை? கண்ணீரில் மூழ்கி போயிடல. அவர் அழுதார், மிகவும் கடினமாக அழுதார். அதாவது எப்படி போட்டிருக்காங்கன்னா புலம்பி அழுதான்னு போட்டிருக்குது. சத்தம் போட்டு கதறி அழுதுருக்கணும். ஆனால் என்ன செய்யலை? அவர் எழுந்தார்னு போட்டிருக்காதுல. அழுதார், அப்புறம் என்ன பண்ணுறாரு? அழுகையிலே இருந்து விடவில்லை. அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு? தின்பத்தோடு போய் பேசுகிறார். நான் இந்த பிணம் என் கண்களுக்கு முன்னாகிறாதபடி இதை அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன வேண்டும், எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று என்ன பண்ணுறான்? அவ்வளவு தெளிவாக பேசுகிறான். இன்றைக்கு நாம் கவனிப்பது ஏப்ரஹாம் த ஓனர். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 23:16 முதல் 18 வரை. அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். என்ன பண்ணார்? முதல்ல அந்த கானான் தேசம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? கானான் தேசம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான். அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் தான் அது சொந்தம். நிலம் யாருடையது? ஆபிரகாமுடையது தான். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 15-17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோன்சியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். யாருக்கு கொடுத்தேன்? உன் சந்ததிக்கு. அப்ப நிலம் யாருடையது? நதி தொடங்கி நதி வரைக்கும் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும். அவன் சந்ததி தான் யாரு? ஆபிரகாம். சொல்ல போனால் ப்ராமிஸ் பண்ணவருக்கு, அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும். அப்போ நிலம் யாருடையது? அவருடையது. ஆனால் அதில் காசு கொடுத்து வாங்குறாரு பாருங்களேன். தேசமே யாருடையது? ஆபிரகாமுக்கு. அதில் இவர் காசு கொடுத்து வாங்கணுமா? ஹலோ, புரியுதா? நான் கேட்ட கேள்வியாவது புரியுதா? பதில் புரியலைன்னா பரவாயில்ல, கேள்வியாவது புரிஞ்சுதா? நிலம் யாருடையது? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் அதில் காசு கொடுத்த நிலம் வாங்கணுமா? ஏன் வாங்கினார்? ஐயா ஃப்ரீயா, ஊரே அவருக்கு தானே. கானான் தேசம் முழுவதும் இவருக்கு தான். இதில் போயிட்டு அவனும் சும்மா தானே கொடுத்தான்.
அவனும் காசு வேண்டாம் எடுத்துக்கன்னு தானே கொடுத்தான். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? இலவசமாக வாங்க மாட்டாப்பா, காசு கொடுத்து தான் வாங்க. ஏன் டைம் ஆஃப் பொசஷன் ஹஸ் நாட் கம். என்ன வரல? அதை சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னாரே தவிர கொடுத்து விடவில்லை. இன்னும் கர்த்தர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், ஆனால் என்ன ஆயிடல? அது இன்னும் சொந்தமாகவில்லை. சொந்தமாகாததற்கு முன்பாக சொந்தம் கொண்டாட விரும்பாத ஆபிரகாம், அவருக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனால் தேசத்தின்னு கர்த்தர் என்ன செய்யலை? கொடுக்கல. இட் வாஸ் ஒன்லி ப்ராமிஸ்ட், நாட் த டைம் ஆஃப் பொசஷன் ஹஸ் கம். அதை சொந்தமாக எடுத்துக்கொள்கிற காலம் இன்னும் வரவில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆபிரகாம் இந்த ஓனரில் முக்கியமான என்ன தெரியுங்களா? காலத்துக்கு முந்தி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள விரும்பாத ஆபிரகாம். அவன் அழுகிறான், கண்ணீரின் பயணம்தான், ஆனால் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் பாருங்க ஆபிரகாம். தேசமே உனக்கு தானே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொந்தமாயிட்டு. ஆமாம், ஆனாலும் கதை பண்ணார், கொடுப்பேன்னு தான் சொன்னார், கொடுத்துட்டேன்னு சொல்லிடல. இப்போவே அது உனக்கு சொந்தம்னு சொல்லலை. என்ன செய்வேன்? எமோருடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லை. நிறைவான பிறகு என்ன பண்ணுவேன்? அவன் ஜாதிகளை துரத்தி விட்டு உனக்கு இதை தருவேன்னு சொன்னாரே தவிர அப்போவே ஆபிரகாமுக்கு என்ன ஆகிடல? சொந்தம் ஆகிவிடவில்லை. தனக்கு சொந்தம் இல்லை, தனக்கு சொந்தமானது, ஆனால் இன்னும் என்ன செய்யலை? அவருக்குன்றது கொடுக்கப்படாத போது ஆபிரகாம் அதை எடுத்துக்கொள்ள விரும்பலை. காலத்துக்கு முந்தி ஆசீர்வாதத்தை ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? சொந்தம் பாராட்டக்கூடாது. கர்த்தர் தருவேன்னு சொல்லிக்கா தருவார். என்ன வேண்டும் இன்றைக்கு? அதற்கு காத்திருக்கிற பொறுமை வேண்டும். அதுக்கு நடுவில் அவசரப்பட்டால் என்ன செய்யணும்? ஒரு அந்நியனை போல, உரிமையற்றவனை போல ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? காசு கொடுத்து அதை வாங்குறார் பாருங்களேன். இது நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 24 1 முதல் 7 வரை. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என் கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்கள் இடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன் எதிரி உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த நாள் எந்த நாள் தான்? இந்த நாள் தான். அது உனக்கு யார் சொன்னா? கர்த்தர் சொல்லிட்டாரு, எதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு சரியானதை அவனுக்கு செய் என்று கர்த்தர் சொன்னார். அது எந்த நாள் தான்? இந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் வேலை? கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னாரே தவிர என்னை கொடுப்பேன்னு சொல்லலை. இவனா என்ன பண்ணுறான்? வசமாக மாட்டிக்கிட்டான். அப்போ இது எந்த நாள் தான்? இதான். அதான் நம்ம நிறைய வச்சுருப்போம்ல, இப்படி நடக்குது இப்படி நடக்குது, அப்போ இது கர்த்தர் தான் செய்கிறாரோ, இதான் கர்த்தர் சித்தமாக நம்ம யூகம் பண்ணுறோம். யூகங்களுக்கு இடமே இல்லை. கர்த்தர் சொன்னால் பின் பாயிண்ட சொல்வார், இதுதானே இதுதான், இந்த நிமிஷம் என்றால் இந்த நிமிஷம் தான், அப்படி சொல்லக்கூடியவர். என்ன பண்ணுறான்? அவனுடைய இருக்கவும் சொல்கிறாங்க, இதுதான் அந்த நாள். தாவீதுடைய பதில் பாருங்க. தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இதுதான் அவனுடைய சால்வையின் ஓரத்தை வெட்டுறான். ஆனால் எது அடிக்குதான்? உள்ள பகி ஒரு அபிஷேகம் பட்டவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டுறோமே. இன்னைக்கு அபிஷேகம் பட்டவனை வெட்டி போட்டால் கூட அடிக்க மாட்டேங்குது. உள்ள அபிஷேகம் பட்டவனை துண்டு துண்டாக வெட்டி போட்டு அல்லேலூயா கர்த்தரனை பலப்படுத்தினான்னு சொல்லிட்டு அந்த சபையை எடுத்துப்பான் அவன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் உள்ளம் அவனுக்குள் அடித்து கொள்ளுகிறது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடைபடினான். கவனிச்சீங்களா? அவனும் எழும்பல, அவன் மனிதர்களும் எழும்பாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சொல்லுவான், டேய் பேசாமல் இரு. கோபிகள் நம்ம கூட, கோபக்கார பசங்க நம்மோடு இருக்கிறானுங்க, பசங்க ஏதாவது ஒன்று பொழந்துருவானுங்கன்னு அவன் சொல்லலை தாவீது.
மாறா என்ன பண்ணுறான், நானும் செய்ய மாட்டேன், என்னோடு இருக்கிறவர்களும் அந்த தவறை செய்ய விட மாட்டேன்னு சொல்கிறான். பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உனக்கு தாவீது நல்லவர் தானே, இது ரொம்ப நல்லவர் தானே. இந்த தாவீது படுக்கையில் இருக்கும்போது என்ன, மரண படுக்கையில் இருக்கும்போது என்ன பண்ணுவா தெரியுங்களா, சாலமோனு கொடுத்து அந்த சிமேயி இருக்கிறானே அவன் நல்லவன் நினைக்காத, அவனை இவர் மன்னிச்சு விட்டுருப்பார். அந்த பின்னாடி சொல்லுவார், இவன் யார், அவனை பார்த்துக்கோ, அவனுக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். இந்த யோவாப் இருக்கிறானே அவனை கொஞ்சம் கவனிச்சிக்கோ. அது இந்த பாட்டி சொல்லுவா தெரியுங்களா, போகிற போய் சும்மா போகாத, மண்ணவாரி போட்டு போமா. அதுபோது போகிற நேரத்துக்கு தாவீது என்ன பண்ணுறான், மண்ணவாரி போடுறான். பாருங்களேன், இதை பண்ணு அதை பண்ணு. தாவீது இந்த இடத்துல உண்மையிலே நல்லவனாக இருந்திருக்கிறாரு. காலத்துக்கு முந்தி என்ன பண்ணக்கூடாது அவன் சொல்கிறான். பாருங்களேன், கர்த்தர் என்னுடைய எதிரியை மேல் எழும்பாதபடிக்கு என்னை காத்து கொண்டார். நான் மாத்திரமல்ல, நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் தடுக்கிறான். பாருங்களேன், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 26 7 முதல் 11 வரை. அப்படியே தாவீதும் அபிஷாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தோர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீது அரசனாகிற காலம் ஏறக்குறைய 10 வருஷம். தாவீது அபிஷேகம் பண்ணார் கர்த்தர். அவன் ராஜாவை வருவதுக்கு எவ்வளோ தெரியுங்களா, 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளும் தாவீது வெயிட் பண்ணுறான். இந்த 10 ஆண்டுகளும் அவன் நாயை போல துரத்தப்படுறான். ஒரு தெள்ளுப்பூச்சியை துரத்துவது போல, ஒரு கௌதாரியை, ஒரு மலையில் ஒரு பறவை வேட்டையாடுவது போல சவுல் என்ன உங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 21 முறை சவுல் தாவீதை துரத்தினார். அதில் 5 முறை சவுலே நேரடியாக வருவார், 16 முறை சவுலின் மனிதர்கள். ஸோ அந்த 10 வருஷத்தில் அவன் எத்தனை முறை துரத்தப்பட்டான், 21 முறை. இன்னும் சொல்லப்போனால் மரணத்துக்கு கிட்ட அப்படி கையை நீட்டினா பிடிக்கிற அளவுக்கு கூட வருவான் சவுல். ஆனால் கூட தாவீதுக்கு என்ன தோணலை, அவனை கொல்லணும்னு தோணலை. 21 முறை சவுல் நம்மளை துரத்தினா, அதில் 5 முறை சவுலே நேரடியாக வருவான். சவுலே நேரடியாக 5 முறை வந்து அவனை என்கவுண்டர், கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை தப்பு வைத்தார். இது தாவீதுக்கு ஒரு முறை கூட தோணலை, எதுக்கு இவன் அடிக்கடி நம்ம துரத்திட்டு வரான், ஒரேடி அவனை காலி பண்ணிட்டான். வாய்ப்பு கிடைக்கும் போது கூட அவன் என்ன செய்யலை. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, காலத்துக்கு முந்தி எதையும் நீங்கள் நானும் ஆசைப்பட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு அது வாய்க்காது, நமக்கு அது ஆபத்தாக தான் முடியும். ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எப்போ கொடுக்கப்பட்டு ஏறக்குறைய 430 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது சொந்தமாக்குறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணலை, அந்த காலத்துக்கு காத்திருந்தாங்க. இவன் போடுகிற கூப்பாட்டை பார்த்து கர்த்தர் தான் இறங்கி வந்தார்னு போட்டிருக்குது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் எதுக்கு வந்திருக்கார், 2 காரியத்துக்கு. ஒன்று, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அடுத்தது, அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். இதுக்கு கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்ததை அவர் கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் ஒன்று தொடங்கினால் கண்டிப்பாக ஒன்று செய்வார். அந்த காலத்துக்குத்தான் காத்திருக்கணுமே தவிர, காலத்துக்கு முந்தி வந்தால், உங்களுக்கு தெரிந்த நல்ல உதாரணம் யாக்கோபு. ஏசாவை தாயின் வயிற்றிலேருந்து ஆரம்பித்தார்ல பிரச்சனை. தாயின் வயிற்றிலேயே கால்களை பிடிக்க ஆரம்பித்தார். எதுக்கு, இவன் முந்தி வந்துடக்கூடாது, நான் முந்தி செல்ல வேண்டும் என்று. ஆனால் ஏசா கில்லாடி என்ன பண்ணிட்டான், வாங்கி ஒரு உதவிட்டுருக்கணும். உதையில யாக்கோபு சுருண்டு விழுந்த பிறகு இவன் தாயின்லேருந்து வெளியே வர முயற்சி பண்ணும்போது இவன் அப்போ காலை பிடிச்சிட்டே வந்துட்டான் வெளியாள். வழக்கமாக குழந்தைகளை ரெட்டை குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி இருக்கும், சில நிமிஷங்கள், சில மணி நேரம். சமீபத்தில் பத்திரிகை பார்த்தா ஒரு நாள் 23 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, 2வது குழந்தை. ஏறக்குறைய 2 நாளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் இவன் கில்லாடி அண்ணன் வரும்போதே காலோடு கை சேர்ந்து வருது. அடுத்த இவனும் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரான், நம்ம ட்ரெய்லர் பஸ் மாதிரி வரான். அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டான். கேப்பெல்லாம் வேண்டாம், நான் என்ன பண்ணுறேன், நானும் அப்படியே வந்துடுறேன். அவன் போராடினான், வெற்றி பெற்றான். அதில்
அதில் வெற்றி தோற்று போயிட்டார். ஆனால் பின்னாடி ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டார்ல, வாங்கினாரா? அதை அனுபவிச்சாரா? அனுபவிச்சாரா? இவனுக்கு யாக்கோபு சொன்னான், உனக்கு இதெல்லாம் கிடைக்குன்னு சொன்னான். ஏசா பின்னாடி வேட்டைக்கறியை கொண்டு வந்தான். வந்தவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? தகப்பனே, ஐயோ நான் ஏமாந்து ஆசீர்வச்சிட்டேனே. அவன் சொல்லுவான், எனக்கு ஒன்று கூட வைக்கலையா? ஐயோ உனக்கு முன்னாடி அவனை வச்சுட்டேனே, உன்னை விட பெரியவனாக அவனை வச்சுட்டேனே. அப்போ விவசாயம் சொல்லுவான் தெரியுங்களா? ஒரு நாள் வரும், என் தகப்பன் மரணமடையும் நாள் வரும், அன்னைக்கு இவனை நான் கொன்னுடுவேன். நம்ம வானில் சொன்னால் 2 பேரையும் ஒரே குழியில் போட்டு மூடிடுவேன், அவ்வளோதான். ஏசா சொல்லிட்டான், ஒரே குழி தாண்டா அப்பனுக்கும் மகனுக்கும், போட்டு மூடிடுறான்டா பார். இதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க யாக்கோபிட்ட, தம்பி நீங்கள் இருந்தால் வம்பு, எங்கே போ, சீரியாவுக்கு போ, 16ஆமுக்கு போ, அங்கே உன்னுடைய தாய்மாமா ஒருவன் இருக்கிறான். நான் நாய் தான் அங்கே துரத்தும். 7 நாள் துரத்திட்டு வந்தான். அவன் தாய்மாமாவா? அவன் நாய் மாமா தான். அவன் 7 நாளும் துரத்திட்டு வரான் பாருங்க. அவனை சொன்னாங்க, என்னுடைய சகோதரன் இருக்கான், நீ எங்கே போன்னு சொன்னாங்க இல்லையா? கவனிங்க, யாக்கோபு ஈசாக்குக்கு சேஷ்டபுத்திரன் அல்ல. யாக்கோபு தேவனுடைய சேஷ்டபுத்திரன். பிள்ளைகள் 2 பேரும் வயிற்றுக்குள் மோதிக்கொள்ளும் போது அம்மா கர்த்தரை கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஆனால் எப்படி? ஆனால் கர்த்தர் சொன்னார், இங்கே 2 ஜாதி இருக்குது, அதில் மூத்தவனை வெறுத்து இளையவன் நான் சிநேகித்தேன். அப்படின்னா கர்த்தருடைய சேஷ்டபுத்திரன் யாருன்னா யாக்கோபு. ஈசாக்கினுடைய சேஷ்டபுத்திரன் ஏசா. யாக்கோபு என்ன ட்ரை பண்ணான்னா ஈசாக்குக்கு சேஷ்டபுத்திரனாருக்கு ட்ரை பண்ணான். ஆனால் தோற்று போயிட்டான். வெளியே வரும்போது என்னாச்சு, பின்னாடி வந்துட்டான். வந்த பிறகு கூட அவனுக்கு என்ன தெரியுங்களா, எப்படியாகிலும் ஏமாற்றி அந்த ஈசாக்கினுடைய சேஷ்டபுத்திரனா இவன் மாறிடணும். சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டான் இல்லையா? அதை வாங்கினையே உன்னால் அனுபவிக்க முடிஞ்சுதா? அந்த சேஷ்டபுத்திரனுக்கு நேரம் இல்லை, ஏன்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க, அதனால் முதலே சொல்லிட்டேன். சரியா? சேஷ்டபுத்திரனுக்கு 22 ஆசீர்வாதம் இருக்குது. சரியா? அது முக்கியமானது ரெட்டிப்பான ஆசீர்வாதம். சேஷ்டபுத்திரனுக்கு ஒரு தகப்பனுடைய உதாரணமாக ஒரு அப்பாட்ட 5 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அதில் 2 பிரிக்கணும் இல்லை, 2 பிள்ளைகள்னா 2 பேருக்கும் பிரிக்கும் போது என்ன பண்ணுவான்னா, அந்த 2 போர்ஷனை மூத்த பையனுக்கு கொடுப்பான், 1 இவனுக்கு. இளையவனுக்கு 1ன்னா மூத்தவனுக்கு எத்தனை? 2. தகப்பன் தனக்குன்னு ஒன்று வச்சுருப்பான். தகப்பன் சொத்துக்களை பிரிக்கும்போது என்ன பண்ணுவான், மூத்த பையனுக்கு சேஷ்டபுத்திரனுக்கு டபுள் பிளெஸ்ஸிங். அவன்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதில் ரெட்டிப்பான அந்த டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், 1 அவனுக்கு வச்சுப்பான், 1 யாருக்கு? இளைய மகனுக்கு. இன்னும் 2 மடங்கு யாருக்கு? இப்போ 4 ரூபான்னா 2 ரூபாய் யாருக்கு? ஏசாவுக்கு. 1 ரூபாய் யாக்கோபுக்கு. 1 ரூபாய் யார் வச்சுருப்பான்? ஈசாக்கு வச்சுருப்பான். அவனுக்கு யார் உண்மையாக கடைசி வரைக்கும் ஊழியம் பண்ணுறானோ அவனுக்கு இதை கொடுப்பான். ஒரு தகப்பன் தனக்கு ஊழியம் செய்கிற குமாரனை கடாட்சிப்பது போல. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன். மல்கியா 3:18. மல்கியா 3:18. எத்தனை பேர் இருந்தாலும் முதல் பையனுக்கு டபுள் போர்ஷன். அது அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணுவான், அது எவ்வளோ இருக்குதோ அதை பிரிச்சுட்டே வரும்போது ஒரு மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் 1ன்னா இவனுக்கு 2. அப்பாட்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவான்னா, இப்போ 10 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவான், 12ஆக டிவைட் பண்ணுவான். டிவைட் பண்ணிட்டு 2 யாருக்கு கொடுப்பான்? மூத்த பையனுக்கு கொடுத்துருவான். மீதி எல்லாருக்கும் 1 கொடுத்துட்டு வருவான். அப்போ என்ன ஆகுனா 11 போயிடுச்சு இல்லையா, இந்த 1 அப்பா தனக்குன்னு வச்சுப்பான். அது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவனுடைய இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அந்த பிள்ளைகளை விட 2 மடங்கு அதிகமாக டிவைட் பண்ணிவிட்டு 1 அவனுக்குன்னு வச்சுப்பான். ஏன்னா இவனுக்கு கடைசி நாட்கள் வேணும்ல, அதுக்கு. இன்னொன்று யாருக்குன்னா அந்த முதல் பையனுக்கு சேஷ்டபுத்திரமாய் கொடுப்பதுக்கு 2, மற்றவங்களுக்கெல்லாம் 1. 10 பிள்ளைகளில் 9 பேருக்கு 1 இருக்கும். சேஷ்டபுத்திரன் மாத்திரம் 2 இருக்கும். தகப்பன் 1 வச்சுருப்பான். எதுக்குன்னா இந்த 10 பிள்ளைகளில் எது கடைசி வரைக்கும் அவனை பார்க்குதோ, அவனை பராமரிக்குதோ, அதுக்கு இது கொடுத்துருவான். மல்கியா 3:18 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் 17 வாசிங்கம்மா. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்கள் ஆகி இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய மகனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்படின்னா ஊழியம் செய்கிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்றான்னா அவருடைய போர்ஷனை அவங்களுக்கு கொடுத்துருவார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாருன்னு சொன்னால், மற்ற எல்லாருக்கும்
பங்குகளை கொடுப்பார். அவருக்குன்னு ஒன்று வச்சுருக்கா தெரியுங்களா? அதை யாருக்கு கொடுப்பார்னா, ஒரு தகப்பன், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற மகனை கடாட்சிப்பது போலன்னா அவனுக்குன்னு ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்களே, அதை யாருக்கு கொடுப்பான்னா, இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்களே, எல்லாச்சும் அம்மாவை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும். இந்த காதில், மூக்கில், கழுத்துலலாம் வச்சுருக்கோம். எதுக்குன்னா, நான் சாகும்போது யார் பிள்ளை கஞ்சி ஊற்றுதோ அதுக்கு கொடுப்பேன். அதுதான் இது. அதே போல் கர்த்தரும் செய்வார். தனக்குன்னு வைத்திருக்கிறது யாருக்கு கொடுப்பார்? தனக்கு ஊழியம் செய்ய, உண்மையாக ஊழியம் செய்கிற மகனுக்கு கொடுப்பார். இதுதான். இப்போது ஏசா யாருடைய சேஷ்டபுத்திரன்? ஈசாக்குக்கு. ஆனால் யாக்கோபு யாருடைய சேஷ்டபுத்திரன்? கர்த்தருக்கு. கர்த்தர் இவனுக்கு சீரியாவில் எவ்வளோ வச்சுருக்காரு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 2 பரிவாரம் இருந்ததில்ல யாக்கோபுக்கு பின்னாடி வரும்போது. அது எங்கே இருந்தது? அவனுக்கு சீரியாவில் வச்சுருக்கிறாரு. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணான் தெரியுங்களா? 20 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிறத அதுக்கு முன்னாடியே அவன் விரும்பினான். ஈசாக்கு, யாக்கோபு தேசத்துட்டு ஓடி போகும்போது அவனுக்கு ஏறக்குறைய 60 வயது. சரியா? டேக்ஸ் பைபிள் வச்சுருக்கீங்களா? டேக்ஸ் இருந்தால் அதில் எடுத்து பாருங்கள். அந்த 22 ஆசீர்வாதம் இருக்காது. டேக்ஸ் பைபிள் இருக்கிறவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து பாருங்கள். அதாவது அந்த சேஷ்டபுத்திரன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ன்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த 22 ஆசீர்வாதங்கள் இருக்குது. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு அந்த சேஷ்டம், அந்த முதல் பேருன்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் டேக்ஸில் இருக்குது. 22 ஆசீர்வாதம் இருக்குது. அதில் நீங்களும் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுங்களேன், கொஞ்சம் எடுத்து பாருங்கள். சரியா? பைபிள் இல்லைன்னா பெரிய விஷயம் இல்லை, யார்ட்டையும் இரவு வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணுறதே இல்லை. என்கிட்ட ஒரு டேக்ஸ் பைபிள் இருக்குது. அந்த டேக்ஸ் பைபிள் எனக்கு எப்படி வந்ததுன்னா ஆச்சரியமாக இருக்கும். இங்கே பாஸ்டர் டேக்ஸ் பைபிள் இருந்தது. அப்போது இப்போல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு பைபிள்லாம். நான் சொல்கிறது 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பைபிளில் நிறைய பேர் கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்தது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் போயிட்டு, பாஸ்டர் நான் அந்த பைபிள் படித்தேன்னு புரியல. அப்படியே தம்பி, எனக்கும் டைம் இல்லையேம்பாங்க. ஏதாவது புக் கொடுங்களேன், நான் படிச்சுக்கிறேனே அப்படிமே. சில புக்கு கொடுப்பேன், வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது, இங்கே உட்காந்து படிக்கணும் பாரு. ஏன்னா நமக்கு தான் தெரியுமே, கொண்டு போனால் திருப்பி வர மாட்டோமே. தங்கமானவங்கள நம்ம ஷெல்ஃபில் பாதி புக்கு திருடின புக்காக தான் இருக்கும். யார் புக்குன்னே தெரியாது, ஆனால் புக்கு இருக்கும். குட் கீப்பர்ஸ் ஆஃப் புக்ஸ். அவர் கீப் பண்ணா, நான் கீப் பண்ணானா, அவர் பாதுகாக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? அதான் சொல்லுவார் எங்கள் பாஸ்டர் அடி சொல்ல, சம் குட் கீப்பர் இஸ் கீப்பிங் மை புக்ஸ்னு வர அவர். இவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போனால் திருப்பி கொடுக்கவே மாட்டான். அவளுக்கு என்ன தான் பேர் எழுதுதான் தான், பேஜை கிளிக்க ரொம்ப நேரமாக ஆகும் நமக்கு. நடுநடுவில் தான் அங்கே கூட பட்டை அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன முடியாது. நமக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த டேக்ஸ் எடுத்து கொடுப்பாரு. சர்ச்சில் உட்காந்துட்டே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து நோட்ஸ் எடுப்பேன். படிச்சுட்டு கொடுப்பேன். ஒரு முறை எங்கள் பாஸ்டர் வெளியூருக்கு போனார். போகும்போது சொன்னார், தம்பி நான் 3 மாதம் ஊரில் இருக்க மாட்டேன், பைபிளை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுங்க, நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கொடுத்தா போதும். இந்த ஒரே சந்தோஷம் எனக்கு, என்ன பரலோகத்தில் பாதி கிடைச்ச மாதிரி சந்தோஷம் எனக்கு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். வீட்டை 3 மாதம் அதை ஏன் விடுறேன்னா, அவ்வளோ என்னென்னலாம் எனக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் எனக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். பாஸ்டர் திரும்பி வந்தார், பைபிளை கொண்டு போய் கொடுத்தேன். அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள், 3 மாதம் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன்னாரு. அதை வாங்கிட்டு ஒரு புது டேக்ஸ் ஒன்று கொடுத்தாரு எனக்கு. அச்சனார் அமெரிக்காவில் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. எனக்கு உடனே அவங்க ஞாபகம் வந்தது. என்னுடைய சர்வீஸில் இந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி புக்கை கொடுங்கன்னு கேட்ட வேறு யாருமே இல்லை. அதனால் இது உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன் சொன்னார். அப்படியே கொடுத்தா. நான் சொன்னேன், உங்கள் பேரையாவது எழுதி கொடுங்க, கையெழுத்து நான் கொடுத்தனே தெரியக்கூடாது அப்படின்னாரு. இருக்கட்டும், இருந்தாலும் எனக்கு தெரியும்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னு. ஒன்றா சொன்னார், டு மை பிலவட் சன்னு எழுதி கொடுத்தாரு. அப்படியே பேர் அவர் பேரை கூட எழுதலை, டு மை பிலவட் சன் மாத்திரம் இருக்கு என் டேக்ஸில் கொடுத்தாரு. என்னென்னா அவர் படித்தும் கிழிக்கலை, நான் படிக்காமலே கிழிச்சிட்டேன் என் டேக்ஸை. என் டேக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தில் இல்லை. இப்போ அந்தளவுக்கு அதை உண்டு இல்லை நாக்கி பஞ்சர் ஆக்கி, அதை படித்தனோ இல்லையோ படிக்காமலே அந்த பைபிள் ஒரு வழி ஆகிட்டேன். சரி, அதனால் இப்போ ரொம்ப ஈஸி தான். யாக்கோபு கர்த்தருடைய சேஷ்டபுத்திரன். அவனுக்கு ரெட்டிப்பான போர்ஷனை கர்த்தர் எங்கே வச்சுருந்தாரு? சீரியாவில் வச்சுருக்கிறாரு. இவன் இஸ்ரவேலை சண்டை போட்டு நடக்கிறான் பாருங்களேன். காலத்துக்கு முந்தி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார், ஆனால் அதை அனுபவிக்க முடியல பாருங்களேன். அதை விட்டு தான் ஓடினான். அப்படின்னா கிடச்சி என்ன லாபம்? ஆடு மாடு கூட்டு போனான், கோலும் கையுமா தானே போனார். ஈசாக்குடைய ரெட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டும் காலத்துக்கு முந்தி கிடச்சதுனால இவன் ஓடுகிறான். ஓடும்போது யாக்கோவுக்கு ஏறக்குறைய 60 வயது. இந்த 60 வயதில் ஓடுறான். திரும்பி வரும்போது அவன் 20 ஆண்டுகள் 80 வயசில் வரான். வரும்போது 2 பரிவாரத்தோடு வரான் பாருங்களேன். அப்போ தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். காலத்துக்கு முந்தி ஆசைப்பட்டால் ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. அப்படி கிடைத்தாலும் அது பயன் பெறாது.
நமக்கு தெரிந்த நல்ல உண்மை. திருமணத்துக்கு முன்னாடி கர்த்தர் எத்தனை அதிசயமான உறவுகளை வச்சுருக்கிறாரு. திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் இல்லாமலே நிறைய பேர் அனுபவிக்க விரும்புகிறாங்கள்ல, அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். திருமணம் என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு அருட்சாதனம், a rare institution of God. மனுஷனுக்கு அதை முதல்ல கொடுத்தது அதுதானே. தேவன் அவனுக்கு நல்லது என்று கண்டு கொடுத்தது அதுதான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாதீங்களா, திருமணத்துக்கு வெளியே அதை பெற்றுக்கொள்ள சின்ன வயசுலேயே ட்ரை பண்ணுறாங்கல்ல. ஒரு பையன் வீட்டில் தகராறு பண்ணுறான், 16 அல்லது 17 வயசு இருக்கும். தகராறு பண்ணுறேன், என்னென்னா ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன், அந்த பொண்ணு பிஎஸ்சி படிக்கிறான், இவன் +2 படிக்கிறான், அது பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்குது, 4 வயசு வித்தியாசம். இவன் கேட்குறான், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு மேரேஜ் பண்ணுவீங்க. 17 வயசு தான் ஆகுது பையனுக்கு. என்ன கொடுமைன்னா, இவனுக்கு 2 அக்கா இருக்குது கல்யாணம் ஆகாமல். ஒரு அக்கா எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுது, இன்னொன்று எம்ஏ படிச்சுட்டு இருக்குது. இவன் +2 படிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு அடம் முடிக்கிறான். ரட்சிக்கப்பட்ட குடும்பம். பேசி பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, கடைசியில் ஒரு வழியாக பாஸ்டர்ஸ்லாம் போய் பேசி கன்வின்ஸ் ஆகி சரியாக ஆகிட்டான். அதுக்கப்புறம் 2 அக்கா திருமணாச்சும் பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவன் வாழ்க்கை ஒழுங்காக இல்லை. நம்ம சொல்லுவாங்களே, முதல் கோணல் முற்றிலும் கோணல்வாங்களே. காலத்துக்கு முந்தி நமக்கு தெரியும், இளையகுமாரன் இருக்கான காலத்துக்கு முந்தி ஆசைப்பட்டவன். எனக்கு வரும் சுதந்திர வீரத்தை தகப்பன் செத்தா அவனுக்கு தான் வரப்போகுது. இஸ்ரவேலில் ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் என்னுடைய சுதந்திரத்தை எனக்கு தான் கேட்டால் நீ செத்து போடான்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யலாம் தெரியுங்களா, இந்த துஷ்ட மகனை கொண்டு போய் ஊரின் மூப்பர்கிட்ட கொடுக்கலாம், அவனை ஊருக்குள்ளேயே கொண்டு போய் கல்லறிந்து கொள்ள வேண்டும். இவன் துஷ்டமகன் அடங்காத பிள்ளையாக இருக்கிறான், மதுபான பிரியனாக இருக்கிறான், வேசிக்கள்ளனாக இருக்கிறான் அப்படி சொன்னால் அவனை என்ன செய்யணும், மூப்பர்கள் ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவன் மேலே கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் யோசித்து பாருங்கள், இளையகுமாரன் திரும்பி வரும்போது அப்பனை எதிர்கொண்டு ஓடினான் தெரியுங்களா? ஏன் ஓடினான் தெரியுங்களா? ஊரில் உள்ளவன் எவனாவது பார்த்தானா கல்லறிஞ்சு கொண்டு அவனை. மற்றவன் கண்கள் படும், ஆனால் தான் மேலே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறான் எப்போ இவன் வருவான். ஏன் அங்கேருந்து பார்க்குறான், தூரத்தில் வரும்போது ஊருக்குள்ளே வந்துட்டானா அடிப்பானுங்க. ஆக என்ன பண்ணுறான்னா, தூரத்துலேருந்து பார்க்குறான். அவன் தூரத்தில் கண்டு ஏன் ஓடி போனான் தெரியுங்களா? அடுத்தவன் கல் எறியும் முன்னாடி நான் அவனை கட்டி பிடிச்சிடணும். கல் எறிந்தால் இனிமேல் யார் எறியட்டும், என்னையும் சேர்த்து எறியட்டும், அடிக்க மாட்டானே. அதுக்கு தான் அவன் ஓடினான். காலத்துக்கு முந்தி அதை நீ கேட்டிய, உனக்கு அது வாட்சுதா? தூரத்தில் கொண்டு போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணியெல்லாம் அழிச்சிட்டு பண்டிகள் தவிடு கூட கிடைக்காம திருப்பி வந்தானே. அதுதானே உண்மை. அப்படின்னா காலத்து ஆபிரகாம் மிக லேண்ட் வாஸ் இஸ் ஓன், நிலம் அவனுக்கு சொந்தம். ஆனால் கூட என்ன பண்ணல, காலத்துக்கு முந்தி நான் அதை தேவன் கொடுக்குற ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வந்த பிறகுதான் இந்த 7 ஜாதிகளும் துரத்தப்பட வேண்டும், அப்புறம் தான் எனக்கு சொந்தமாகும். இப்போவே எனக்கு கொடுன்னு கேட்டால், நீங்கள் நானும் பார்த்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதத்துக்கும் வெயிட் பண்ணுறது மாத்திரம் நம்மகிட்ட இருக்காது. இந்த காத்திருத்தல் மாதிரி கஷ்டமானது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா கிளாக்கு அசையவே அசையாது, அப்படியே நிற்கும். நம்ம வெயிட் பண்ணும்போது மாத்திரம். மற்ற நேரத்தில் கிளாக் வேகமாக ஓடும். ஜெபம் பண்ணும்போது டைம் ஓடாதுல்ல. ஜெபம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, இன்றைக்கி உபவாசித்து ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காலில் உட்காந்து அப்படி புறப்பட்டானா, சென்னையில் புறப்பட்டானா, அப்படி தாய்லாந்து வழியாக நுழைஞ்சி இந்தோனேஷியா போய் ஒரு ரவுண்ட் அடித்து பர்மா மியான்மர் போய் கடைசியில் வந்து ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே அப்படி பார்த்தா 3 நிமிஷம் தான் போயிருக்கும். அதுக்குள்ளே கடுப்பு செல்லாதது. கிளாக் ஓடவே ஓடாது. ஆமாம், ஓடவே ஓடாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சீக்கிரம் ஓடும். காலையில் 8:30 மணி சர்வீஸ்னால் எப்படி ஒரு 9:30க்காவது உள்ளே வந்து மூக்கை நீட்டினாது. என்னடான்னா கிளாக்கு வேகமாக ஓடும். அன்னைக்கு தான் போட்டோம். இந்த ஆவிக்கிற உலகம் என்றைக்கு சரியாக போகுது தெரில. அப்படின்னா ஆபிரகாமுக்கு நிலம் சொந்தம் என்றால் அதுக்கு அத்தனை அவனுடைய சொந்தமான நிலத்து கூட என்ன பண்ணுறாரு, காலத்துக்கு முந்தி நான் என்ன செய்ய மாட்டேன், தேவன் கொடுக்க எனக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே நான் என்ன செய்யக்கூடாது, எனக்குன்றதை காலத்துக்கு முந்தி எடுத்து. தாவீது 10 ஆண்டுகள் காத்திருந்தானே. தாவீது 10 ஆண்டுகள் காத்திருந்திருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் எதிரியை அழிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவன் அதை பயன்படுத்துகிறே. காலத்துக்கு முந்தி நான் இதையும் சொல்லி கர்த்தர் பார்த்துப்பார். அவருடைய காலம் வரும், காலம் வரும்போது கொடுப்பார். அடுத்து ஒன்றை சொல்லுகிறேன், he paid high price என்று சொன்னேன் கடந்த வாரம், ஞாபகம் இருக்குதா? அவன் நிலத்துக்கு என்ன பண்ணான்? ஆமாம், paid high price, அதிக விலை கொடுத்து வாங்குகிறான். 400 சேக்கலை அவன் என்ன செய்தானா, நிறுத்து கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இந்த 400 சேக்கல் என்பது நான் கடந்த முறை சொன்னேன் உங்களுக்கு, 10 மடங்கு விலை அதிகம். அன்றைய வியாபாரத்தின் கணக்கு இப்படி பார்த்தா வேத பண்டிகை கணிப்பு என்ன,
அவனுக்கு இதுதான் சந்தர்ப்பம். முதல்ல இலவசமாக கொடுக்குற மாதிரி சொன்னான். இவன் வாங்க மாட்டான், காசு கொடுத்து தான் வாங்குவான்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணிட்டானுங்க, இப்போ எவ்வளோ சொன்னாலும் வாங்குவான். இந்த கடையில் போகும்போது மாத்திரம் அவசர அவசரமாக ஒன்று கேட்டு பாருங்கள், விலை எகிரிடும் அப்படியே. நீங்கள் போய்ட்டு அதாவது நம்மளால் உள்ளே போன நடிப்பான் பார்த்துருக்கீங்களா? இந்த பொருள் வேணும்னு இதை பார்க்க மாட்டான், வேறு எல்லாத்தையும் பார்ப்போம். வடிவத்தில் தான் இது என்னப்பா அது கேட்குறதுல அவனுக்கு தெரியணும், செம்ம என்னவோ போனால் போகுதுன்னு வாங்குறான்னு. இது என்னங்க விலை அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான், இவனுக்கு தேவை இது இல்லைன்னா என்ன அவன் போக மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டா விலை ஏற்றிடுவான்ல. ஆபிரகாமுக்கு கண்டிப்பாக என்ன வேண்டும், பர்டிகுலர் ஒரு இடத்த கேட்குறான். ஏதாவது ஒரு இடம் இல்லை, அந்த மக்பேலா கொகை தான் வேணும், அந்த அந்த ஏத்தின் புத்திரனுடைய அந்த எல்லை தான் எனக்கு வேண்டும். அப்படி கேட்கும்போது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் இதை கண்டிப்பாக வாங்காமல் விட மாட்டான். விலை என்ன பண்ணானுங்க, ஏற்றி சொன்னார்கள். அதில் நான் கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன், வர்த்தகரிடத்தில் செல்லுகின்ற வெள்ளியை நிறுத்து கொடுத்து வாங்கினான். அதாவது ஃபாரின் கரன்சி, எந்த ஊரில் லோக்கல் மணி இல்லை, வர்த்தகர் என்றால் எல்லா உலகத்துக்கு சொல்கிறவன் இன்டர்நேஷ்னல் காயின், அதை கொடுத்தான். இன்னொன்று என்ன தெரியுங்களா, நோ பார்கெயின். அவன் என்ன பண்ணலை, பார்கெயின். வசனம் ஞாபகம் இருக்குதா? நீதிமொழிகள் 20:14 கொள்ளுகிறவன் நல்லதான் சென்ற பின்பு மெச்சிக்கொள்வான் போட்டிருக்குல்ல. என்ன செய்யலை ஆபிரகாம், என்ன பண்ணல, பார்கெயின் பண்ணலை. அடுத்தது என்ன பண்ணலை, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்கலை. பிரைஸ் தி லார்ட். மாதம் மாதம் சுலபத்தவணையில் கொடுத்து விடுகிறேன் அப்படி வாங்கலை. நமக்கு இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு சவுண்ட் சிஸ்டம் கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் யாராவது கொடுப்பான்னு தான் பார்க்குறோம். சபைக்கு இடம் வாங்கினா கூட என்ன பண்ணோம், இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுப்பானா இல்லை ஓசியில் கொடுப்பானா. ஆபிரகாம் என்ன செய்யலை, இலவசமாகவும் வாங்கலை, அடுத்தது என்ன பண்ணல, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் போய் கேட்கல. எதை கொடுக்குறான், வர்த்தக எடுத்து செல்கின்ற பணம் அப்படின்னா பெய்டு ஹை ப்ரைஸ். மூன்றாவதாக என்று சொல்லுகிறேன், எதை வாங்கினார், பாட் த செப்யூல்கர், கல்லறையை வாங்கினான். நிலம் அவருடையது, நிலம் அவருடையது. ரெண்டாவது அதிக விலை கொடுத்தான். மூன்றாவது கல்லறையை வாங்கினான், கல்லறை நிலம். அவர் கல்லறை நிலத்தை விலைக்கு வாங்கினார். தெரியும் நினைக்கிறேன், கல்லறை என்பது பொதுவாக இலவசமாக கிடைப்பது. கல்லறை என்ற நம்ம ஊரில் மண்ணறை, கல்லறை நிலம் வாங்கினார். செப்யூல்கர், செப்யூல்கர்னா கல்லறை, SEPULCHRE, செப்யூல்கர் என்றால் கல்லறை நிலம். ஆபிரகாம் வாங்கினது கல்லறை நிலம். ஏன் கல்லறை நிலத்தை வாங்கினார், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஏன் கல்லறை நிலம் வாங்க வேண்டும், அவருக்கு என்ன இருந்தது, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. அதுக்கு முன்னாடி யாரும் கல்லறையில் வச்சான்னு பைபிளில் இருக்காது. கல்லறையில் வைக்கப்பட்ட முதல் ஆசாமி யார் தான், ஆபிரகாம் தான். சாராளை கொண்டு வைக்கிறார் கல்லறையில். அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்தது, உயிர்த்தெழுதல் உண்டு. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், எகிப்தில் யோசேப்பு மரித்த போது என்ன சொல்லுவான் தெரியுங்களா, எங்கே கொண்டு போங்க, என்ன அந்த மக்பேலா கொண்டு போங்க. எவ்வளோ அற்புதமான பேரம் பாருங்களேன், எப்படி யோசிக்கிறான். எங்கள் தாத்தா ஏற்கனவே ஒன்று வாங்கி வச்சுருக்கிறாரு, யோசேப்பு விரும்பி இருந்தால் எகிப்தில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா, ஆமாவா. அதுக்கு அவருக்கு என்ன கிடச்சிருக்கோம், ஒரு பிரமிடே கிடச்சிருக்கோம் அவனுக்கு. எகிப்தில் அவர் கடவுளாக எண்ணப்பட்டவன், பார்வோனுக்கு அப்பா. பார்வோனுக்கே பிரமிட் கட்டுவான்னா பார்வோனுக்கு அப்பா யோசேப்பு கட்டுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் அவன் பெரிய பிரமிடை விரும்பலை, அவங்க தாத்தா வாங்கி வச்ச கல்லறை விரும்ப. ஏன் தெரியுங்களா, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஒரு நாள் வரும், அன்னைக்கு என்ன செய்வாங்க, தேவனுக்குள் மரித்தவங்க எழுந்து எங்கே காணப்படுவாங்க. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து போய் என்ன நடந்தது, மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 27, 51, 52. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் எதுக்குள்ள நுழைஞ்சாங்களா, பரிசுத்த நகரம் எருசலேம். கல்லறையில் உடந்து வந்தவங்க எங்கே நுழைஞ்சானுங்களா, எருசலேமுக்குள்ள. இவர் ஒருவேளை எகிப்தில் இருந்தானா வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஆகும்ல. எகிப்தில் யோசேப்பு வச்சுருந்தா உயிர்த்தெழுந்தாருன்னா என்ன செய்யணும், எகிப்திலேருந்து ஜெருசலேமுக்கு வரணும். அதனால் என்ன பண்ணா, நீ என்னை அங்கே கொண்டு வச்சுருப்பா,
மக்பேலாவில் கொண்டு வச்சுரு. ஒரு நாள் இயேசு என்ன செய்வார்? ஜீவனை கொடுப்பார். அவருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு நாங்களாம் எங்கே போனோம்? ஜெருசலேமுக்குள்ளே போனோம். அதனால் கிட்டே இருக்கிற மாதிரி அடக்கம் பண்ண. அவனுக்கு எவ்வளோ பெரிய மகிமை நம்பிப்பார். உயிர்த்தெழுதல் அவனுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். ஆனால் சொன்னான், நான் செத்து போயிடுவேன். பைபிளில் முதல்ல சவப்பட்டி செய்யப்பட்டது யோசேப்புக்கு தான். பைபிளில் சவப்பட்டி முதல்ல செய்யப்பட்டது யாருக்கு? ஆமாம், கல்லறை முதல்ல யாருக்குன்னா சாராளுக்கு. சவப்பட்டி யாருக்கு செய்யப்பட்டது? யோசேப்புக்கு. என்ன சொல்கிறான்? பெட்டியில் வச்சு எங்கே கொண்டு போயிடுங்க. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? யோசேப்பு செத்து அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து அவன் கொடுமைப்படுத்தி வந்து ஆண்டுகள் அநேகமாகிறது. இதுக்கு அப்புறம்தான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறானுங்க. கூட ஒரு சவப்பட்டியும் தூக்கிட்டு போகிறான் பாருங்க. அவன் ஒரு பெட்டி தூக்கிட்டு போகலை, எத்தனை 2 பெட்டி. ஒன்று என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூட என்ன தூக்கிட்டு ஒரு சவப்பட்டியும் தூக்கிட்டு போகிறான். யோசேப்பின் எலும்புகள்னு போட்டிருக்கு அதில். அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவனுக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா? ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. நான் எங்கே தான் இருக்கணும்? எங்கள் தாத்தா எங்கள் அப்பா தேவ நம்பிக்கையோடு மரித்தார்களே, அவங்களோட தான் நானும் இருக்கணும். என்ன அங்கே கொண்டு வச்சுருப்பா? ஆகவே தான் ஆபிரகாம் எதை வாங்குகிறான்? கல்லறையை வாங்கினான். எனக்கு மாத்திரம் இல்லைடா, என் பரம்பரைக்கே இந்த நம்பிக்கை வர வேண்டும் அப்படின்னா இஸ் த ஹோப் ஆஃப் ரிசரக்ஷன். ஏன் அவன் கல்லறை நிலத்தை வாங்க வேண்டும்? அவனுக்கு என்ன இருந்தது? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இன்னும் என்ன சொல்கிறேன், ஏன் அந்த ஹெப்ரோன் நிலத்தை கேட்டான்? 23:9 வாசிங்க. ஹெப்ரோன் நிலத்தை ஏன் கேட்டார்? தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதை கேட்குறான்? அந்த ஹெப்ரோனுடைய நிலம் தான் வேணும். ஏன் அந்த நிலம் வேணும்? அது முடிவில் என்ன இருக்குது? தமிழில் அந்த வார்த்தை சரியாக இல்லை, ஆங்கிலத்தில் பார்த்தேன். அட் த எண்ட் ஆஃப் த லேண்ட் தேர் இஸ் அ செப்யூல்கர். அந்த நிலத்தின் முடிவில் என்ன இருக்குது? ஒரு கல்லறை. திரும்பி வாசிக்குமா 9ஆம் வசனம். தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன வாங்கினாலும் கடைசியில் அது எங்கே தான் முடியும்? கல்லறையில் தான் முடியும். அவன் எதை கேட்கிறான்? அந்த நிலத்தின் எல்லையில் என்ன இருக்குது? அந்த எண்ட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் த ஃபீல்ட் என்ன இருக்குது? அங்கே தேச செப்புல்கர். வாழ்க்கையில் என்னத்தை வாங்கினாலும், என்னத்தை ஆட்டம் போட்டாலும், என்ன கிருபைகளை பெற்றாலும் எல்லாம் எங்கே போய் அடங்கிடும்? ஒரு நாள் கல்லறையில் போய் அடங்கிடும். ஞாபகம் இருக்குதா? செல்ஷாக் ஞாபகம் இருக்குதா? ராகேலுடைய கல்லறை. செல்ஷாக் என்றதுக்கு அர்த்தம் என்ன? ஃபியூரியஸ் லீப்பிங். அதாவது ஒரு முரட்டுத்தனமான குதிச்சுக்கிட்டே இருக்கிறது. நல்லா குதிச்சா ராகேல். ஆனால் கடைசியில் எங்கே தான் போய் உட்காந்தா? செல்ஷாக்கில் தான் போய் உட்காந்தா, கல்லறையில் தான் போய் உட்காந்தா. எந்த ஆட்டங்களும் பாட்டங்களும் ஓட்டங்களும் எங்கே முடிஞ்சு போய்டும்? ஒரு நாள் கல்லறையில் முடிஞ்சிடும். ஆனால் தான் ஆபிரகாம் எதை கேட்குறான்? கல்லறை நிலத்தை கொடு. ஒன்று அவனுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை. 2வது என்ன இந்த உலகத்தை பாடுபட்டாலும் அது எது வரைக்கும் தான்? சாகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? ஒன்றையும் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கே போட்டுட்டு போகணும். அப்படி சொல்லத்தான் நான் என்ன கேட்குறான்? அந்த ஹெப்ரோனின் நிலம் ஏன் வேண்டும்? அதன் முடிவில் என்ன இருக்குது? ஒரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறைக்கு பேர் என்ன பேர்? மக்பேலா. மக்பேலா என்றால் அர்த்தம் என்ன? டபுள் கேவ், இரட்டை கல்லறைன்னு அர்த்தம். 2 குகை. மக்பேலா என்பதற்கு என்ன? டபுள் கேவ், 2 குகை. ஏன்பா 2 குகை? ஒன்று பத்தாதா? ஒன்று யூதனுக்கு, ஒன்று சபைக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இல்லை, 2 சந்ததி. ஒன்று நட்சத்திரம், மற்றொன்று பூமியின் தூள். பூமியின் தூள் யாரு? மாம்சத்தின்படி பிறந்த யூதன். நட்சத்திரம் யாரு? ஆவிக்குரியவன், சபை. 2 இடத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் சந்ததியை கொடுத்தார். ஒன்று பூமியின் தூள், அது யாரு? யூதன், மாம்சத்தின்படி பிறந்த யூதன். இவன் மண்ணுக்குரியவன். சபை யாரு? விண்ணுக்குரியவன். இவன் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலன், அவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். 2 பேருக்கும் சேர்த்து கல்லறையை வாங்குறான். டபுள் கே. ஏன்? ஒன்று எனக்கு ஒரு சந்ததி இல்லை, 2 சந்ததி. ஒன்று யூதனுக்கு, மற்றொன்று ஆவிக்குரிய யூதனாகிய சபைக்கு. 2க்கும் சேர்த்து தான் அவன் வாங்கி வச்சு போயிட்டான். அப்படியானா நீங்களும் நானும் இந்த ஆபிரகாமுடைய கண்ணீரின் பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக 3வது அருமையான பாடம். ஹீ இஸ் த ஓனர். எங்கே ஓனர்? சொந்தமானதுலேயே காசு கொடுத்து மறுபடியும் ஓனராக மாறுகிறான். ஏன் மாறுற? காலத்துக்கு முந்தி எதையும் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவைப்பட்டால் என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு பே அண்ட் பை இட். அதை உரிமை கொண்டாடி எடுக்கக்கூடாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். சரிப்பா, ஏன்பா கல்லறை இருக்கிற இடத்த போய் வாங்கினேன்? அதுவா, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நாள் என் ஆண்டவர் வருவார். வரும்போது நான் என்ன செய்யணும்? அவர் உயிர்த்தெழும் போது நானும் உயிரோடு எழுந்திருக்கணும். அந்த நம்பிக்கை அவருக்கு. 3வது மிக முக்கியமானது, எனக்கு ஒரு சந்ததி இல்லை, 2 சந்ததி. ஒன்று ஈசாக்கின் வழியாக வருவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கா கிறிஸ்துவா?
கிறிஸ்து. கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. உன் சந்ததிக்குள் சகலமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொன்னார். அந்த ஒருவர் கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம். அப்போ மாம்சத்தில் ஆபிரகாமுக்கு சந்ததி யார்? ஈசாக்கு. ஆனால் ஆவிக்குரிய சந்ததி யார்? கிறிஸ்து. ஈசாக்கிலேருந்து வந்தது யார்? இஸ்ரவேலன். கிறிஸ்துவிலேருந்து வந்தது யார்? சபை. அப்படின்னா அந்த 2 சந்ததிக்கும் தான் என்ன பண்ணுறாரு? ஒரு டபுள் கேவை வாங்கி வைத்தான். ஆதியாகமத்தில் ஒரு விசேஷம் என்ன, ஆதியாகம் முடியும் போது கல்லறையோடு முடியும். அந்த மக்வேல யார் வந்து உட்காருவாங்க? கடைசியாக யோசேப்பு பெட்டி கொண்டு வைப்பாங்க. சரியா? ஜெனசிஸ் வந்து ஒரு கல்லறையோடு முடியுது. ஆனால் புதிய ஏற்பாடு ஒரு திறக்கப்பட்ட கல்லறையோடு தொடங்குது. பிரைஸ்தலாம். அது க்ளோஸ் செப்யூல்கர். புதிய ஏற்பாடு நமக்கு ஓப்பன் செப்யூல்கர். அங்கே மூடப்பட்ட கல்லறை, அது அவனுடைய பழைய நம்பிக்கை. நமக்கு இன்றைக்கி ஒரு திறக்கப்பட்ட கல்லறை. ஆமென். ஆமாம், புதிய ஏற்பாட்டின் தொடக்கமே கல்லறையில் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டின் முடிவே கல்லறையில் தான் இருக்குது. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.